இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய ஸ்பெக்டாகுலர் வண்டர்ஸ் அப்படின்ற லெசன் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் சில பேர் பர்டிகுலர் இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ ஸ்பெக்டாகுலர் வண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா கண் கவர் அதிசயங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்தியாவில் ஏற்கனவே ஒரு 7 வண்டர்ஸ் இருக்கு, 7 அதிசயங்களுக்கு. ஆனால் அது எல்லாமே ஹியூமன் மேட், ஓகே, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம் தான். ஸோ இப்போ இந்த லெசனில் நம்ம இன்னொரு 7 வண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இது நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆனது. நம்ம ஒரு பிக்சரை பார்த்தாவே வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். நான் நிறைய பிக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நல்லா புரியணும் அப்படின்னா பக்கத்தில் புக்கையும் வச்சுட்டு அதுலேருந்து ரெஃபர் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதையும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லெசன் ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? முதல்ல பார்க்க போகிற வண்டர் எது அப்படின்னு பார்த்தா த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட வகையான கவர்ச்சியான மலர்கள் எல்லாமே இருக்காம். எந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆஸ்ட்ரிச், பாப்பீஸ், பிரிமுலாஸ், மேரிகோல்ட், டெய்ஸீஸ், அனிமான், இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான வியூவாகவே இந்த பிளேஸ் இருக்குமா. இந்த ட்ரக்கிங்லாம் போவாங்க இல்லையா, மலையேற்றம், இதுக்கு போவாங்க இல்லையா. ஸோ அங்கே போகும்போது அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸு, ஒரு வைல்டு ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுமா. இந்த ஒரு வேலி நிறைய ஒரு ரேரான வைல்ட் லைஃபுக்கு ஒரு ஹோமாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே நிறைய வகையான ஸ்பீஷஸ் வேலாம் நம்மளால பார்க்க முடியுது. கிரே லாங்கூர் இருக்குது, ஃப்ளையிங் ஸ்குவரல் இருக்குது, ரெட் ஃபாக்ஸ் இருக்குது, லைம் பட்டர்ஃப்ளை இருக்குது, ஸ்னோ லியோபர்ட் இருக்கிற மாதிரி நிறைய வகையான அனிமல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இந்த வேலியோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஹிமாலயன் ரேஞ்ச் நம்மளால் பார்க்க முடியுமா. அதுக்கப்புறம் வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ் நேஷனல் பார்க் இந்த இடத்துல இருக்குது. ஸோ சமோலி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது. ஸோ இங்கே வரக்கூடிய விசிட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வாழ்நாளில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், கண்டிப்பாக எங்களுக்கு மறக்கவே முடியாதுப்பா. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குமா. ஸோ இந்த வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, இது அந்த யுனெஸ்கோவோட பார்ட்டோட அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் ஆஃப் த சைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா மே அண்ட் அக்டோபர் இதோட பிட்வீனில் இந்த ஏரியா முழுக்க ஒரு பொட்டானிக்கல் ஒரு வண்டர்லேண்டாக தான் இருக்குமா. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டர் எது அப்படின்னு பார்த்தா த லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது. ஸோ மஹாலயா இடத்துல இருக்குது. பிக்சரை பாருங்களேன், பார்க்குறதுக்கே இன்னும் ஒரு அழகாக செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது நேச்சுரல் வண்டர் தான், பட் இதில் ஒரு சில மேன்மெய்டாவுமே செஞ்சு வச்சுருக்காங்களாம். ஸோ இந்த பிரிட்ஜு எந்த ஒரு சிமெண்ட்டோ, எந்த ஒரு ஸ்டோனோ, எந்த ஒரு கான்கிரீட் எதையுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த பிரிட்ஜை பில்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா லோக்கல் காஷி அண்ட் ஜெயின்ஜா பீப்புள் இன் மஹாலயா. ஓகே, மஹாலயாஸ் அப்போ வாழ்ந்த மக்கள் தான் கட்டியிருக்காங்க. ஸோ ட்ரீயோட ரூட்டை வச்சுட்டு ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா கீழே நிறையா ரிவர் போகுது, ஸ்ட்ரீம் ஓடுது. ஸோ மான்சூன் டைம்லாம் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த லெவல்லேருந்து அந்த லெவலுக்கு கிராஸ் பண்ண கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ கஷ்டப்படக்கூடாது மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் இதுவே அந்த யுனெஸ்கோ இருக்கு இல்லையா, அதோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் ஆஃப் த இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யுனெஸ்கோன்னு சொல்கிறீங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தா யுனைடெட் நேஷனல் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் கெட்டலையா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேம்பூலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உட்டால பிரிட்ஜஸ் எல்லாமே மேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு லாங் லாஸ்ட்டாக இருக்கவே இல்லையா. ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் பார்க்கும்போது வாட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக வரும்போதெல்லாம் என்ன ஆகும்னா அது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சா. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்களாம், நம்ம ஏன் இந்த மரத்தோட வேர் ரொம்ப சூப்பராக திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, இதை வச்சே ஒரு இனோவேஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணதுனால தான் மக்கள் இப்படி ஒரு பிரிட்ஜ் பில்டப் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரூட் எல்லாம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதில் தான் அந்த பிரிட்ஜை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேலே இருக்கு. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் அதில் கட்டியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது, மக்கள் அந்த டைம்லேயே எவ்வளோ ஒரு நாலேஜ்ஃபுல்லாக யோசிச்சிருக்காங்க, ஒரு கல்ச்சரல் சயின்டிஃபிக் இதாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே இந்த நிலத்திலிருந்து ஒரு 50லேருந்து 100 அடிக்கு மேலே அந்த காற்றுல பறவை இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. சரியா? ஸோ 100 அடிக்கு 50 to 100 அடிக்கு மேலே தான் இருக்கு தரையிலிருந்து. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்லேயே ஒரு லாங்கஸ்ட் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் எது அப்படின்னு பார்த்தா வூப்பிங் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தா 175 feet அதோட லென்த்து. ஸோ இங்கே இருக்க அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வில்லேஜஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இங்கே இடம்லாம் மேற்பட்டும் ஒரு 100க்கு மேலே 100+ நிறைய இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் நம்மளால பார்க்க முடியும். நம்ம தேர்டாக பார்க்க போகிற லிவிங் வண்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா லோனார் காட்சா லேக் அப்படிங்கிறது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு இல்லையா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது ஒரு இடம் தான்.
ஸோ இந்த ஒரு லேக் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா புல்ஹானா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த விண்கல் இருக்கு இல்லையா, மெட்டீராய்ட். ஸோ அது வந்து வானத்துல இருந்து வேகமா விழுந்து பூமியில வந்து அப்படியே ஃபோர்ஸா வந்து கிராஷ் ஆகும். ஸோ அது மூலியமா விழுந்த பள்ளம் தான் ஒரு ஜெயிண்ட் ஹோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபார்ம் ஆன பிறகு அந்த பசலிக் ராக்கால உருவாக்கப்பட்ட அந்த பள்ளம் தான் இந்த ஒரு விண்கல் விழுந்த பள்ளம் தான் இந்த லோனா காட்டல் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த வேர்ல்டுலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட் லார்ஜஸ்ட் அந்த விண்கல் இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு இடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இந்த பள்ளம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்குலர் ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது. ஸோ இந்த பள்ளத்தில் வந்து நிரப்பினது ஃபுல்லாகவே இந்த உப்பு தண்ணியாக தான் வந்து இருக்குமா. சரியா? பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பிக்சரில் காமிக்கிறாங்க இல்லையா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. சரியா? நம்ம பார்க்க போகிற அந்த வண்டர் என்ன அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டிக் ஹில்ஸ் இன் லே டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கிராவிட்டி ஹில்ஸ், மேக்னெட்டிக் ஹில்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இந்த ஹில்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னா வண்டிகள் வந்து தானா வந்து இயங்கி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போகுமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இது கேட்கறதுக்கு. நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் கூட வந்து சேர்த்து அப்லோட் பண்றேன். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா லடாக் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இருக்கு. ஸோ லேல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அரௌண்ட்ல வந்து இந்த இடம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்னெட்டிக் ஹில்ஸ் வந்து மார்க் பண்ணிடுவாங்க ஒரு எல்லோ சைன் போர்டில். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு விசிட்டர் வர்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட அந்த மார்க்ல வந்து பார்க் பண்ணணும். பார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒயிட் பாயிண்ட் வந்து இந்த ரோட்ல இருக்கும். சரியா? இந்த ரோடை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வெஹிக்கிள் அந்த இடத்துல கரெக்டாக ஸ்பாட்டில் பார்க் பண்ணும்போது என்ன ஆகுனா அது நம்ம எந்த ஒரு இயக்கமே இல்லாமல் நம்ம மூவ் பண்ணணும்னு தேவை கிடையாது. அது முன்னோக்கி நம்மளோட வாகனத்தை வெஹிக்கிளை வந்து அப்படியே ஃபார்வர்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்குமா. இது வந்து ஒரு அன்யூஷுவலான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனால கிரியேட் ஆகுச்சு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ ப்ளஸ் வீடியோவும் காமிக்கிறேன், வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் 5th பார்க்க போகிற வண்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தா க்ளோயிங் வாட்டர் ஆஃப் கேரளா. ஸோ இந்த பிளேஸ்க்கு நான் போயிருக்கேன். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கும் லைஃப் டைமில் எப்போயாவது போனீங்க அப்படின்னா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கேரளாலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே கொச்சி டவுனில் கிட்ட இருந்து இருக்கு. ஸோ கும்பாலாங்கினி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். ஸோ எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமை. கேரளானாலே பச்சை பசுமை அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை நிறைந்ததாகவே இருக்கும். இந்த கும்பாலாகினி வில்லேஜில் வந்து இந்த சீட்லாம் இந்த பர்டிகுலர் சீயை வந்து நைட்டில் பார்க்கும்போது ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி ஒரு லைட் அடிச்சா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் வந்து இருக்குமா. ஸோ இந்த ஒரு ஃபெனாமினன் பேர் தான் வந்து பயோலூமைன் சீன் அப்படிங்கிறது. இது எதுக்காக உண்டாகுது அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைக்ரோ பிளாங்டன்ஸால் இந்த சீல உருவானது தான். ஸோ அது மைக்ரோ பிளாங்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன சின்ன நிறைய ஸ்மால் ஆர்கனிசம்ஸ். மைக்ரோ நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த நிறைய ஸ்மால் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆர்கனிசம்ஸ் வந்து இந்த சீல வந்து அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதனால தான் நைட் டைமில் வந்து ஒரு க்ளோனஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல் சைட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸு பார்க்க போகிற டூரிஸ்ட் எல்லாருமே ஒன்று கவர் வண்ணமாக நமக்கு வந்து இந்த பீச் வந்து கண்டிப்பாக இருக்கும். க்ளோயிங் வாட்டர் ஆஃப் கேரளா அப்படிங்கிறது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, அந்த கிளைகள்ல இருந்து நிறைய வேர்கள் உண்டாகக்கூடிய ஒரு ட்ரீஸ் வந்து நிறைய நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாமே அந்த நீர் அலைகளோட வேகத்தை வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த எரோஷனை அந்த ஒரு மண் அரிப்பை வந்து தடுக்குது. இந்த சுந்தர்பன் அந்த மேங்கோ ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் இன் வெஸ்ட் பெங்கால் வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் டெல்டா ரீஜனான இந்த கங்கா, பிரம்மபுத்திரா, மைஹா இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே இந்த ட்ரீஸை வந்து பார்க்க முடியுது. சுந்தர்பன்ஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா சுந்தரி ட்ரீஸ் வந்து இந்த நிறைய பார்க்க முடியுது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து சுந்தரி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ஏரியாவில் இன்னும் நிறையா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபூனாலாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. நிறைய வகையான பறவைகள் நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் மெஜஸ்டிக்கான பெங்கால் டைகர், அதுக்கப்புறம் நிறைய அந்த த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஸ்பீஷஸ் எல்லாமே பார்க்க முடியுது. குரொக்கடைல் இருக்கு, இந்தியன் பைத்தான் எல்லாமே இந்த இடத்துல வந்து வாழுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போற கடைசி வண்டர்ஸ் த இன்விசிபிள் சண்டிப்பூர் பீச் அப்படிங்கிறது. இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரிசா மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த பீச்சை வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா பாலாசோர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. ஸோ
ஸோ இந்த பீச் ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஒரு ப்ளே பண்ணுது அங்கே பார்க்க போகிறவங்களுக்கு சொல்லலாம். திடீர்னு அந்த பீச்சில் அலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும், சட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல அலைகளே இருக்காது. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து அந்த சீயோட அந்த வாட்டர் மூவ்ஸ் வச்சு தான். அலைகள் வந்து அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா கம்மியான அலைகள் வரும்போது வெளியே வராமல் ஒரு ஹை டைடு வரும்போது தான் வந்து வெளியே வருதான். ஸோ அந்த ட்ராவல் டைமே கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 2 to 5 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் அப்படியே பின்னாடி பக்கம் போயிடும் அந்த ஹை டைடு வர்றதுக்காக. ஸோ அதனால இது வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் பீச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ பிக்சரில் நிறையா காமிக்கிறேன் இல்லையா வீடியோஸில். ஸோ இதுதான். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஒரு இன்சிடென்ட்மே ஒரு அன்யூஷுவலான ஒரு நேச்சுரல் ஃபினாமினா தான். பட் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து டெய்லியுமே இந்த மாதிரி இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய ஒண்டர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்பாட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னும் சொல்லப்படாத நிறைய இடங்கள்லாம் இருக்கு சரியா? பட் இப்போ நமக்கு லெசனில் கொடுத்துருக்குது இந்த ஒரு 7 ஒண்டர்ஸ் மட்டும்தான். ஸோ முடிஞ்சால் லைஃப் டைம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக எல்லாம் டைம் போய் விசிட் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபெனாமினன் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு ஸ்டோரியை வந்து எடுத்து சொல்லுது, அந்த ஊரோட பெருமைகளை வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் ஆஃப் நேச்சுரல் வேர்ல்ட், நம்ம உலகத்தில் எவ்வளோ ஒரு நேச்சுரலான விஷயம் இருக்குது எக்ஸ்ட்ராடினரியாக, இதெல்லாமே நமக்கு வந்து காண்பிக்குது. என்னடா வாழ்க்கை, ஒரு சண்டை போட்டி போறாமல் அப்படின்ற இந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு பாருங்களேன், அப்படியே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் ரசிக்காமல் என்ன ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சம்மர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், தமிழ் என்ன சப்ஜெக்ட்னாலுமே சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷோராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.